الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. புகழனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. உயிருக்கும் உயிரான உயிரும் மேலான கண்மணி முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சிறப்பிற்குரிய ரமலான் மாதத்தின் 7வது நாள் தராவீஹை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு பண்புகளின் சிந்தனைகளை பற்றிய தொடர்களில் மிக முக்கியமாக மக்களில் எல்லோருக்கும் தேவையான ஒன்று, ஆனால் சில இடங்களில் மட்டுமே அவைகளை இன்று பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதை யாரும் வெறுக்கவும் மாட்டார்கள். ஒரு மனிதனுக்கு அவன் சாப்பிடுகின்ற உணவு அது அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அதில் அழகு இல்லை என்றாலும் அதில் வரக்கூடிய வாசனம் அவனை சாப்பிட வேண்டும் என்று சாப்பிட தூண்டுகிறது. சில நேரங்களில் சில தேநீர்களுக்கு கூட விளம்பரம் சொல்லும் பொழுது நிறம், சுவை, திடம் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி மனதையும் சொல்லுவார்கள். மனம், நிறம், சுவை ஏதோ சொல்லுகிறார்கள் இல்லையா? மனம் என்பது உணவு. நாம் உண்ணுகின்ற உணவு ஒரு மனிதனுடைய தேடல். அவன் சாப்பிடுற உணவிலே ஒரு விதமான நாற்றம் வந்து விட்டால் அந்த உணவை தள்ளிவிட்டு விடுவான். அதே போன்று ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே அவன் வாழக்கூடிய இடம் மனமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான். அது வீடாக இருக்கட்டும், அலுவலகமாக இருக்கட்டும், செல்லக்கூடிய இடங்களாக இருக்கட்டும். சில நேரங்களில் சில பொது இடங்களில் ரெஸ்ட் ரூமுக்கு போகும் பொழுது, ஹமாமுக்கு போகும் பொழுது, ரெஸ்ட் ரூம் என்பது அப்படித்தான் இருக்கும், ஆனாலும் நாற்றம் அடிக்கிறது என்று வெளியே வருவான். ஏனென்றால் சரியான பரிமாறிப்பு இல்லை என்று சொன்னால் அவனால் இருக்க முடியாது. மனிதனுடைய இயற்கை இது. இப்போ மனிதன் இயற்கையாகவே மனதை விரும்புவான். பெருமக்களே, நறுமணத்தை விரும்புகின்ற ஒரு ஆதத் என்பது மனிதனுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு பண்பு. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்லும் பொழுது, ஹுவ அத்யப தீபுக்கும், உலகத்தில் உள்ள உங்களில் நாம் சந்திக்கின்ற மனங்களில் எல்லாம் ஆக மனமானவர்கள் யார் என்றால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, அந்த மனதார் நம்மளுடைய நுகர்வுகளிலே நாம மனமாக இருக்கிறோமா என்பதை பற்றி தான் இப்பொழுது பேச போகிறோம். ஓரிரு சிந்தனைகளோடு. எத்தனை பேர் நாம் மனமாக இருக்கிறோம்? உண்ணுகின்ற உணவு மனமாக இருக்க வேண்டும், நம்மோடு இருப்பவர்கள் மனமாக இருக்க வேண்டும், நம்முடைய இடங்கள் மனமாக இருக்க வேண்டும், நம்ம பயன்படுத்துகிற எல்லா பொருட்களும் மனமாக இருக்கிறோம் என்று விரும்புகிறோம். எத்தனை பேர் நாம மனமாக இருக்கிறோம்? பிறருக்கு நாம் நம்முடைய மனதை கொடுக்கின்றோமா? பிறருக்கு நாம் நறுமணத்தை கொடுக்கிறோமா? நம் வீட்டுக்கு வருபவர்களுக்கு நிம்மதி வருகிறதா? நம் வீடு மனமாக இருக்கிறதா? யாரு அத்தர் பயன்படுத்தலாம், யாரு அத்தர் பயன்படுத்தக்கூடாது? அத்தரை எப்படி பயன்படுத்துவது? அத்தருக்கு கண்மணி ரசூலுக்கும் என்ன தொடர்புகள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஹதீஸ்கள் நீங்கள் பார்த்தால், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹிப்பு தீப் வ யுக்ஸிரு மினத் தத்யீப் என்ற ஹதீஸில் வருகிறது. ரொம்ப பிடித்தது ரசூலுக்கு என்னன்னா மனம், அத்தர். மனந்து இருப்பது என்பது ரசூலுக்கு ரொம்ப பிடிக்கும். வ யுக்ஸிரு மினத் தத்யீப், அவ்வப்போது அவர்கள் தங்களை மனதை ஏற்றுக்கொண்டே இருப்பார்கள், மெருகட்டி கொண்டே இருப்பார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஹுப்பிப இலைக மின் துன்யாக்கும், அல்லாஹ் எனக்கு உங்களுடைய உலகத்தில் 3 விஷயத்தை ஆக பிரியமாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன்னிசா வத்தீப் வஜுஇலத் குர்ரத ஐனின் ஃபிஸ் ஸலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களில் எனக்குரிய பெண்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வத்தீப் மனம், 3வது தொழுகையில் எனக்கு கண்குளிர்ச்சியாக ஆகியிருப்பது. இந்த 3ம் இறைவன் எனக்கு இயற்கையாகவே பிரியத்திற்குரியதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, அத்தர் என்பது நாம் நினைப்பதை போன்று ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. நாம் நுகர்கின்ற ஒரு நுகர்வினால் ஏற்படக்கூடிய பலன்கள், பல பலன்கள் உண்டு. அத்தரில் பயன்படுத்தும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற புத்துணர்வு மற்ற வாடைகளை விட நறுமணமான பொருள் பயன்படுத்தும் பொழுது ஏற்படுகின்ற புத்துணர்வு தனி.
நம்ம வீட்டுக்குள்ளே வர்றாங்கன்னு வச்சுக்கீங்களேன், நம்ம வீட்டுக்குள்ள யாராவது வரும் பொழுது வீடு மனமாக இருக்க வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதுவும் குறிப்பா சென்னை போன்ற இடங்களில் நம்ம ஹமாம்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வைத்திருக்கிறோம். ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே புறத்திலே இருக்கும், வெளியே புறத்திலே இருக்கும். ரெஸ்ட் ரூம் பயன்படுத்தக்கூடிய ஒரு இஸ்திஞ்சா செய்வதற்கு வேண்டும் என்றால் வெளியே செல்வார்கள். ஆனா சிட்டியில் அப்படி கிடையாது, எல்லாம் உள்ளேதான். சில நேரங்களில சில நேரத்தில் நம்மளுடைய டைனிங்கும் எப்படி இருக்கும், அவ்வளவுதான் இட வசதி. அப்ப வீடை எவ்வளவு சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், வீட்டின் உள்ள இருக்கக்கூடிய மனம் எப்படி இருக்க வேண்டும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டையும் மனமாக வைத்திருப்பார்கள், மஸ்ஜிதையும் மனமாக வைத்திருப்பார்கள். அந்த சுன்னாவை தான் இன்னைக்கும் ஹரமைன்ல பயன்படுத்துறாங்க. நீங்கள் சென்றால் தெரியும், காபாவினுடைய திரையை எவ்வளவு சுத்தமாக வைத்திருக்கிறார்கள். எதுவெல்லாம் துன்யாவில் கண்ணியமோ அதுவெல்லாம் மனமாக இருக்கும் பெருமக்கள். எதுவெல்லாம் மனமாக இருக்கிறதோ அது மனமானதோடு தான் சேர்ந்தும் இருக்கும். எதுவெல்லாம் நாற்றமாக இருக்கிறதோ அது நாற்றத்தோடு தான் சேர்ந்து இருக்கும். குர்ஆனிலே சூரத்துல் நூர்ல அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்லி காட்டுவான். அல் ஹபீசாத்து லில் ஹபீசீன வல் ஹபீசூன லில் ஹபீசாத்தி. நாற்றம் பிடித்தவள் நாற்றம் பிடித்தவர்களோடு, நாற்றம் பிடித்தவர் நாற்றம் பிடித்தவர்களோடு தான் இருப்பார்கள். அத்தையிபாத்து லித்தையிபீன. நாற்றம் பிடித்த பெண், நறுமணமான பெண் நறுமணமான ஆணோடு தான் இருப்பாள். நறுமணமான ஆண் நறுமணமான பெண்ணோடு தான் இருப்பார். இது ஏன் இந்த ஆயத்தை நான் இப்ப சொல்றேன்னா, ஹதீஸ்கள்ல தஃசீர்கள்ல சொல்றாங்க, ஒருவர் அத்தர் பயன்படுத்தும் பொழுது அது உடலில் உள்ள எல்லா உறுப்புகளையும் கிளர்ச்சி செய்கிறதா. நாம என்னமோ நுகர்வது என்னதான், மூக்குல தான் நுகர்கிறோம். ஆனால் சிந்தனையை, பஷாரத், நல்ல விஸ்தீர்ணமான சிந்தனை கொண்டு வரும். மற்ற நேரங்கள் இல்லாத சிந்தனையை நறுமணமான பொருள் பயன்படுத்தும் பொழுது கொண்டு வரும். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் அதை பற்றிய நிறைய விளக்கங்கள் வருகிறது. பெருமக்களே, அதே போன்று நம்மளுடைய உறுப்புகள் எல்லாம் நன்றாக வேலை செய்யும். அறிவார்ந்த விஷயங்கள் மட்டும் நமக்கு ஏற்படும். கந்தல் கோணலான ஆடையை அணிந்து கொண்டு அல்லது அந்த ஆடையிலிருந்து வரக்கூடிய நாற்றத்தை வழக்கமாகவே வைத்துக் கொண்டு ஒரு மஜ்லிஸுக்கு போவது என்பது அழகான சுன்னா கிடையாது. அது மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்கவே இல்லை. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பெரிதொரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், 3 விஷயத்தை ரசூலுல்லாஹ் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். லா துரத்து ஸலாத். யாராவது 3 கொடுத்தால் அந்த 3 வேண்டாம் என்று சொல்லாதீர்கள் அப்படின்னு நாங்க சொல்லலாம். அந்த 3 என்ன? அல் வசாயித் அத்துஹுன். முதலாவது தலகாணி. நம்ம படுக்க போறோமே, படுக்கும்போது தலகாணி வைக்கிறோம், பில்லோ, தலகாணியும் எண்ணெயும். 2வது அத்தையிப். யாராவது அத்தர் கொடுத்தால் நறுமணமான பொருள், அது அத்தராகத்தான் இருக்க வேண்டும் என்றல்ல, ஒரு ஊத், ஒரு பகூர், ஏதாவது ஒரு வாசனமான திரவத்தை கொடுத்தால் வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். 3வது விஷயம் அல்லவன், பால். இந்த 3ம் மனிதனுக்கு தேவையான ஆரோக்கியத்தை தரக்கூடிய பொருள். இந்த 3ஐயும் யாரு கொடுத்தாலும் வேண்டாம் என்று சொல்லாதீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க கேட்கிறது எனக்கு புரியுது. எங்களுக்கு இதுவரைக்கும் யாரும் இந்த தலகாணி கொடுத்தது இல்லை, எங்களுக்கு இதுவரைக்கும் யாரும் நல்ல அத்தரை கொடுத்தது இல்லை. நீங்களும் அதுக்கு உம்ராவுக்கு போயிட்டு வரீங்க, ஒரு அத்தரை எங்களுக்கு கொடுத்த மாதிரி தெரியல. அதாவது இது என்ன விஷயம் தெரியுமா? கொடுத்தா வேண்டாம் என்று சொல்லாதீர்கள் என்றால் அந்த கண்ணோட்டத்திலே ஹதீஸை பார்க்க கூடாது. இந்த 3ஐயும் கொடுங்கள் என்ற பொருள் இதுக்குள்ள இருக்கு. தங்கக்கூடியவர்கள் தங்கக்கூடிய இடத்தில் அவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கும், ஆனால் படுக்கும் இடத்தில் அவர்களுக்கு சரியான சௌகரியங்கள் இருக்கிறதா என்றால் இருக்காது. அவர்களுக்கு போய் வழங்குங்கள் என்று சொல்கிறார். சில பேருக்கு அத்தர்னா என்னன்னே தெரியாது. அத்தருடைய அசராத்து வேற. அத்தருடைய அசராத்திற்கு அது சாதாரணமானது கிடையாது. அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் இணையதளங்களில் போய் பாருங்கள். அத்தருக்கு தேவையான ஆய்வுகளில் நம்மளுடைய சகோதர சமயத்தவர் ஒருவர் சமீப காலமாக இந்த கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை சாதாரணமாக அத்தர் கடைக்கு எல்லோரை போன்று ஒரு தன்னுடைய சக மாணவரோடு அத்தர் கடைக்கு போகிறார், அத்தர் வாங்குகிறார், வருகிறது. அதுக்கப்புறம் அவனை பார்க்கும் பொழுதெல்லாம் என்ன நண்பா எங்க இருக்கிறாய், வா, ஏதாவது அத்தர் இருக்கா என்று போடுகிறாள். அவர் அத்தர் போட்டவுடன், நல்லா இருக்க, உன்னுடைய கல்ச்சர் நல்லா இருக்க, உன்னுடைய ஸ்டைல் நல்லா இருக்க, உன்னோட சுண்ணாவே நல்லா இருக்குது, இவன் எங்க போறேன், நான் பள்ளிக்கு போறேன். அவரும் பள்ளிக்கு வருகிறார். பெருமக்களை, ஒரு அத்தர் ஏற்படுத்திய மாற்றம் என்ன தெரியுமா? அவர் இஸ்லாத்திற்கு இணைகிறார்.
சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாத்திற்கு இணைகிறார்கள். இப்படி எத்தனையோ பேர் பெருமக்களே. அதே போன்று அத்தரை பயன்படுத்துபவர்கள் சாதாரணமாக அல்ல. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கையை பிடித்துக் கொண்டிருக்கிற அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மா ஷமம்து ஷைஅன் கத்துல் மிஸ்கன் வலா அம்பரன் அத்யப மின் ரீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹிவிடம் நான் பெற்ற வாடை என்பது அம்பர் என்ற, மிஸ்க் என்ற, கஸ்தூரி என்ற உயர்கமான வாடையில கூட நான் பெறாத ஒரு நறுமணத்தை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் பெற்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு குப்பி வச்சிருப்பாங்களாம். இந்த அத்தர் பாட்டில் ஒன்று இருக்கும்ல, சின்ன பாட்டில் ஒன்று, அந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில் வச்சிருப்பாங்களா. ஒருத்தர் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீன் கரூரத்தில் மிஸ்க், மிஸ்க்குங்கிற ஒரு வகையில மஸ்க்ன்னு இன்னைக்கு போட்டு கொடுப்பாங்க. அது முக்கியமா அந்த மஸ்கு தானா என்று பார்த்து வாங்கணும். இன்னைக்கு எல்லாத்துலயும் கலப்படம் மாதிரி அதுலயும் கலப்படங்கள் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். அந்த அத்தரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியப்படுவார்கள். கஸ்தூரியா இருந்து செய்யப்பட்ட அத்தர் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அத்தரை அவ்வப்போது போட்டுக்கொண்டே இருப்பார்கள். எந்த அளவுக்கு வருகிறதுனா, சையதுனா ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நான் சின்னவனா இருக்கும் பொழுது, ஜாபிர் இப்னு சம்ரா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஃபமஸஹ ஹத்தி, என் கன்னத்தை இப்படி தடவுவாங்க. ரசூலுல்லாஹ் என்னமா நல்லா இருக்கியா என்று இப்படி தடவுவார்கள். இப்படி தடவும் பொழுது ஃபவஜத்து லயதுஹு பர்தன் வ ரீஹன் கஅன்னமா அக்ரஜஹா மின் ஜுவனத்தி அத்தார். அந்த கை அவ்வளோ சாஃப்டா இருக்குங்கிறாங்க ஜாபிர் ரலியல்லாஹு. அந்த முபாரக்கான கை அவ்வளவு சாஃப்டா இருக்கும். அவங்க இப்படி தடவிட்டு போனா என் முகத்துல அத்தருடைய கிடங்கிலிருந்து வந்த வாடையை போன்று நீண்ட நெடிய காலமாக அந்த வாடை இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமக்களே, நம்மோடு சேர்ந்து கொண்டு இருப்பவர்கள் நம்மை பிரியப்பட வேண்டும் என்றால் நாம் முதலில் மனமாக இருக்க வேண்டும். அதனாலதான் தொழுகைக்கு வரும் பொழுது மிஸ்வாக்கு செய்யுங்கள், சுத்தமாக வருங்க, நல்ல அத்தரை பூசிட்டு வாங்க, ஜும்ஆவுடைய நாளில, ஈதுடைய நாளில வாங்க என்று சொல்கிறார்கள். நோம்பு நேரத்துல அத்தர் போடுவதனால் பல இடைஞ்சல்கள் உண்டு. ஒரு கால் ஒருவர் நோன்பு போடுற நேரத்துல அத்தரை போட்டுட்டு வந்தால் நோம்பு முறிஞ்சிருமானா நோம்பெல்லாம் முடியாது. ஆனால் பிறருடைய நோன்புக்கு இடையூறாக அத்தரை பயன்படுத்துவது என்பது தயவு கூர்ந்து தவிர்த்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டியது இருக்கிறது. ஆண்கள் வியர்வைகளோடு போகிறோம். அதாவது மார்க்கம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறதோ அப்படியே மாற்றமாக வாழ்வியலை நாம் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். பெண்களிடம் அத்தரை கொடுத்து பாருங்க, 2 நாள் காலி ஆயிடும். 2 நாள் தான். அவர்களுக்கு அது ஆசைப்படுவார்கள். மனம் அவர்களுக்கு ஆசை வரும். தவறாக சொல்ல வேண்டும், அவர்களுக்கு மனமாக இருக்க வேண்டும் என்று ஆசை வரும். சீக்கிரமாக நீங்கள் நம்மளுடைய வீடை சுத்தம் செய்ய வேண்டும். அவர்கள் அதில் ரொம்ப உந்துதல் காட்டப்படுறாங்க. சுத்தம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல, சுத்தமாக இருக்கிற விஷயங்கள்ல பெண்கள்கிட்ட அதிகமா இருக்கும். நம்மள்ட்ட ஒரு பாட்டில் அவ்வளவு சீக்கிரத்தில் தீர்ந்துறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த தஹ்ருஜுல் மர்அத்து முத்தஅஃபரத்துன் முத்தஃபய்யிபத்துன், அதாவது வெளியே செல்லக்கூடிய பெண்கள் தன்னை நறுமணமாக்கிக் கொள்ள அத்தரை பயன்படுத்துவது தவறு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிகப்பெரிய தவறு. சஹீஹ் திருமதியிலே வருகிறது, அல்லாஹ் பாதுகாப்பானாக நம் வீட்டு பெண்களை, இன்னல் மர்அத இதஸ்தஅஃபரத், ஒரு பெண்மணி வெளியே போகும் பொழுது பெர்ஃப்யூம் அடித்துக் கொள்கிறார். தெளிவான ஹதீஸ். தன்னை மனமாக்கிக் கொள்வதற்காக பெர்ஃப்யூம் அடித்துக் கொள்கிறார், அல்லது தன் ஆடையில் இருந்து துர்நாற்றம் செல்லக்கூடாது என்பதற்காக ஏதோ ஒரு காரணம். என்ன காரணம் வேணாலும் சொல்லலாம் இல்லையா? சில பேர் வீட்டுல வந்து ஏன்பா முடியை வெட்டிட்டான், சலூன் கடை தூங்கிட்டு இருக்கும் பொழுது முடியை இப்படி வெட்டிட்டான் என்று சொல்லுவான். அத்தாட்ட வந்து அல்லது உஸ்தாதிட்ட மாணவரை சொல்லும் போது, ஏன்டா முடி ஸ்டைலா வெட்டி இருக்கிற, உனக்கு ஃபுல்லா தானே வெட்ட சொன்னேன். இல்ல நான் அந்த நேரத்துல தூங்கிட்டேன். உனக்கு அந்த நேரத்துல மட்டும் இப்படி கரெக்டா தூக்கம் வரும்னு கேட்பாங்க உஸ்தாது. அவ்வளவு நேரம் தூங்காதவன் நம்மகிட்ட கையில சலூன்களில் மட்டும் உனக்கு எப்படி தூக்கம் வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்றது, எனக்கு வந்து புர்கால வந்து நாற்றம் வருது, அல்லது என்னுடைய ஆடையில நாற்றம் வருது, எனக்கு இந்த இடத்துல. ஆனால் இதஸ்தஅஃபரத், அவள் அத்தரை போட வேண்டும் என்று தேடினாள். ஃபமர்ரத் பில் மஜ்லிஸ் ஃபீஹா, எங்கேயாவது ஒரு சபையில, ஒரு மாலோ அல்லது ஒரு ரிசப்ஷனோ அல்லது ஒரு திருமணமோ, ஏதோ ஒரு சபை, பில் மஜ்லிஸ் ஃபீஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கதா வ கதா, அவ இப்படி இப்படி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த பெண்மணி கதா வ கதா, அவள் இப்படி இப்படி, அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தவில்லை.
அவள் கெட்ட பெண்மணி என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம் குடும்பத்தை பாதுகாப்பானாக. ஒரு ஹதீஸ் தெளிவா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஆணுக்கு அழகு எது, ஒரு பெண்ணுக்கு அழகு எது என்று சொல்லும் பொழுது, ஒரு ஆண் தன் நிறத்திற்கு முக்கியம் கொடுக்க வேண்டாம், தன் அழகுக்கு முக்கியம் கொடுக்க வேண்டாம், ஆனால் தன் மனதுக்கு முக்கியம் கொடு என்று சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தீபு ரிஜால் மா லஹர ரீஹு வ ஹஃபிய லௌனஹு. தன் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத. ஆணு அழகுதான், ஆனா மா லஹர ரீஹு, உன் வியர்வைக்கு, உன்னோடு இருக்கிற கார், உன்னோடு இருக்கிற ரூம், உன்னோடு இருக்கிற இடம், உன்னோடு சுற்றி இருக்கிற பகுதி, இதை அழகுபடுத்து, இதை நறுமணமாக ஆக்கு என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண்ணை பற்றி சொல்லும் பொழுது சீபுன் நிசா, ஒரு பெண்ணுக்கு அழகு என்ன தெரியுமா? மா லஹர லௌனுஹு, அவள் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா லஹர லௌனுஹு, அவள் நிறத்திற்கு, அவள் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கட்டும். ஹதீஸ் இப்படி சொன்னதுன்ட்டு இருக்கிற எல்லா லோக்கல் மேக்கப் செட்டும் வாங்கி பூசிடக்கூடாது. அழகாக இருக்கலாம், அதுக்கு அனுமதி இருக்கிறது, ஆனால் வஹஃபிய ரீஹு, தன் வாடையை மறைத்துக் கொள்ளட்டும் என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு அற்புதமான ஹதீஸ் பாருங்களேன். எங்க வாடையை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் தன்னுடைய கணவனிடம் மட்டுமே வெளிப்படுத்துவதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. இல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டபடி அமல் செய்கிற நல்ல நசீபை தருவானாக. மனமார்ந்த வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் வழங்குவானாக. தினமும் அத்தரால் இன்றும் பூசப்பட்டு கொண்டே இருக்கிற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய முன்னோர்களையும் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. பிஹக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.